Okay ma. Next continuation unit 3 ma. Calculation of standard deviation continuous series. சரியா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு டைப்ல நமக்கு த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது சரியா ஒன்று வந்து இன்டிஜர் சீரிஸ் டிஸ்கிரீட் சீரிஸ் இன்னொன்று கண்டினியூஸ் சீரிஸ் சரி இன்டிஜர் சீரிஸ்னால் நமக்கு எப்படி இருக்கும் ஒன்லி த டேட்டாஸ் மட்டும் ஒன்லி த நம்பர் ஆஃப் வேல்யூஸ் நம்பர் ஆஃப் பர்சன் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது மட்டும் இருக்கிறது வந்து இன்டிஜர் சீரிஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் சீரிஸ் the related students frequency value is there means that is discrete series. Continuous series எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் இருக்கும் சரியா கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லியிருக்கோம் நம்ம கண்டினியூஸ் சீரீஸ் ஓகேவா ஓகே தேர் ஆர் த்ரீ மெத்தட்ஸ் ஒன்று டைரக்ட் மெத்தட் இருக்குது இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் இன்னொன்று ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் என்ன மெத்தட் யூ கேன் யூஸ் ஓகே 3 மெத்தட் இருக்குது 3 மெத்தடில் நீங்கள் எந்த மெத்தட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேவா சரி ஃபார்முலா ஃபார் த டைரக்ட் மெத்தட் சரி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படி ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இது வந்து ஃபஸ்ட் மெத்தட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப் இன்ட்டு மிட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என் formula for the shortcut method. Standard deviation that is equal to summation f mid x square divided by capital N minus summation f mid x divided by capital N whole square. Okay, standard deviation that is equal to summation f mid x minus x bar whole square divided by n. Formula for the shortcut method. Standard deviation that is equal to summation f mid x square divided by n minus summation f mid x divided by n whole square. சரியா among the three methods the step deviation method is widely used. சரி ஆனால் நிறைய நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் தான் நமக்கு தேர்ட் மெத்தட் தான் நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் கால்குலேஷன் இஸ் சிம்பிளிஃபைடு த calculation is almost the same as in discrete frequency distribution but in a continuous series the mid values of the class intervals are to be found out ன்னு சொல்லியிருக்கிறோம் சரியா ஃபார்முலா standard deviation that is equal to summation f d dash square divided by capital N minus summation f d dash divided by n whole square into c சரியா where d equal to mid x minus a divided by c where c equal to common factor ன்னு சொல்லியிருக்கோம் step 1 find out the mid values of each class சொல்லியிருக்காங்க assume to one of the mid values as an assumed mean ன்னு சொல்லியிருக்காங்க find out the deviation of the each mid value from the assumed mean mid x minus a equal to d ன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா divide each deviation in a by a common factor d divided by c equal to d dash ன்னு சொல்லியிருக்காங்க ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் த டிவியேஷன் டி டேஷ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க ஸோ மல்டிப்ளை திஸ் டிவியேஷன் டி டேஷ் ஸ்கொயர் பை த ரெஸ்பெக்டிவ் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆட் ஆல் சச் வேல்யூ சமேஷன் ஆஃப் டி டேஷ் ஸ்கொயர் சரியா இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எஃப் டி டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை என் கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப் டி டேஷ் டிவைடட் பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி சரியா compute the standard deviation for the following data சரியா
என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. Related to the frequency நம்ம கொடுத்துருக்காங்க 5, 10, 20, 40, 30, 20, 10, 4 கொடுத்துருக்காங்க. சரியா? கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70, 70 to 80. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட்எக்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க 0 plus 10 divided by 2 that is equal to 5 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 10 plus 20 equal to divided by 2 that is equal to 15. 20 plus 30 divided by 2 that is equal to சரியா ஓகே அது எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0 + 10 ஃபஸ்ட்டு இருக்கிறது 2 போட்டிங்கன்னா என்னம்மா வருது உனக்கு 5 ஓகேவா அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10 to 20 அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 + 20 divided by 2 போட்டிங்கன்னா என்ன வரும் உனக்கு 30 வருமா 30 divided by 2 போட்டிங்கன்னா 15 ஓகேவா சரி அப்புறம் நெக்ஸ்ட்டு 20 to 30 நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 20 to 30 20 to 30னா டிவைட் பை 2 போட்டிங்கன்னா என்னமோ 50 டிவைட் பை 2 வந்து என்ன வரும் 25 நெக்ஸ்ட்டு 30 to 40 30 to 40 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 35 ஓகேவா நெக்ஸ்ட்டு 40 to 50 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 45 நெக்ஸ்ட்டு 60 to 70 50 to 60 போட்டிங்கன்னா 55 60 to 70 போட்டிங்கன்னா 65 70 to 80 75 ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி 5 10 20 40 30 20 10 4ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மிட் எக்ஸில் சென்ட்ரு வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள் மிட் எக்ஸில் சென்ட்ரு வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 35 இருக்குது நெக்ஸ்ட்டு 45 இருக்குது இதில் லீஸ்ட் வேல்யூ எடுக்கிறது தான் உனக்கு வந்து அசியூம்டு மீன் சொல்லிட்டு சொல்கிறோம் சரி அப்போ லீஸ்ட் 45 35ல லீஸ்ட் எது நமக்கு 35 A = மிட் எக்ஸ் x minus a that is equal to d இப்போ என்னமா வரும் நமக்கு x வந்து என்ன நமக்கு மிட் எக்ஸ் ஓகேவா x வந்து என்ன நமக்கு மிட் எக்ஸ் சரியா நெக்ஸ்ட் a பார்த்தீங்கன்னா என்னமா உனக்கு 35 அப்போ x மைனஸ் ஓகேவா என்னம்மா கொடுத்துருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஏ மிட் எக்ஸ் மைனஸ் அசியூம்டு மீன் அப்போ 5 மைனஸ் ஓகே என்னம்மா வரும் இப்போ 5 ஃபஸ்ட்டு வந்து 5 மைனஸ் 35 போட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு -30 நெக்ஸ்ட்டு 15 மைனஸ் 35 போட்டிங்கன்னா -20 நெக்ஸ்ட்டு 25 மைனஸ் 35 10 ஓகே 35 10 நெக்ஸ்ட்டு 45 minus 35 என்ன வரும் 10 55 minus 35 20 65 minus 35 30
அப்போ நெக்ஸ்ட் 75 minus 30 பார்த்தீங்கன்னா 40 ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்னவா ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டி டேஷ் எதுக்காக டி டேஷ்னா நம்ம ஃபார்முலா என்ன நமக்கு சம்மேஷன் டி டேஷ் ஸ்கொயர் சரி அதனால் இந்த டி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் சம்மேஷன் எஃப் இன்ட்டு டி டேஷ் ஸ்கொயர் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் சரியா எஃப் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சம்மேஷன் எஃப் டி டேஷ் ஸ்கொயர் இல்லையா அதனால் நம்ம டி டேஷ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் டி டேஷ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா டி டிவைடட் பை சி தட் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் ஓகேவா d dash equal to d divided by c that is c னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா காமன் டிஃபரன்ஸ் c ன்றது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த இதோட டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு வந்து 0 to 10 0 to 10 what is the difference மா 10 to 20 ஓட டிஃபரன்ஸ் என்ன நமக்கு 10 சரியா ஆனால் c ஓட டிஃபரன்ஸ் என்ன நமக்கு 10 ஓகேவா ஓகே அப்போ d dash that is equal to d divided by c அப்போ d னா நமக்கு இதுதான் நமக்கு d இதோட நம்ம என்ன ஃபைண்ட் டிவைட் பண்ணோம் அப்படினு பார்த்தா c ஐ டிவைட் பண்ணோம் c னா நமக்கு 10 அப்போ -30 divided by 10 என்ன வரும் நமக்கு -3 அப்போ இதோட c டிவைட் பண்ணிட்டே வாங்க அந்த d ஓடது c டிவைட் பண்ணினா வரும் -2 -1 0 1 2 3 4 ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த d டேஷ்ல வந்து d டேஷ் ஸ்கொயர் பண்றோம் இப்போ 9 4 1 0 1 4 9 16 ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fd டேஷ் f into d dash f into d dash போட்டிங்கன்னா f d dash 5 into -3 -15 10 into -2 -20 20 into -1 -20 40 into 0 0 next பார்த்தீங்கன்னா 30 into 1 30 20 into 2 40 20 into 3 30 4 into 4 16 சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா fd dash ஸ்கொயர் சரி அப்போ f into நம்ம என்ன பண்ணோம் நம்ம d dash ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணோம் ஓகேவா f into d dash பண்ணிங்கன்னா என்ன வரும் உனக்கு d dash ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 into 9 45 நெக்ஸ்ட் 10 into 4 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 40 20 into 1 20 40 into 0 0 30 into 1 30 20 into 4 80 10 into 9 90 4 into 16 64 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா summation f n into summation f ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 139 நெக்ஸ்ட் summation fd dash fd dash பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரையும் 116 நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரையும் பார்த்தீங்கன்னா -55 அப்போ 116 -55 என்ன வரும் உனக்கு வந்து 61 ஓகேவா அதே மாதிரி summation fd dash ஸ்கொயரோடது பார்த்தீங்கன்னா என்ன வந்து உனக்கு 369 ஓகேவா நெக்ஸ்ட் என்னமா கொடுத்துருக்கோம் நமக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் fd டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சமேஷன் fd டேஷ் டிவைடட் பை n ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம சமேஷன் fd டேஷ் நம்ம உனக்கு சமேஷன் fd டேஷ் வந்து என்ன வருது உனக்கு 369 ஓகேவா என்ன வருது உனக்கு 3 summation fd dash square ஓட வேல்யூ என்ன நமக்கு 369 divided by n ஓடது summation f that is n equal to summation f that is equal to 139 minus summation fd dash நம்ம வருது உனக்கு fd dash பார்த்தீங்கன்னா 61 divided by 139 whole square into c ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் சரியா அப்போது என்ன வருது பாருங்கள் அப்போ இது டிவைட் பண்ணிங்கன்னா 2.65 இப்போ 61 டிவைடட் பை 139 வந்து என்ன பார்த்தீங்கன்னா 0.4388 இன்ட்டு சி 10 ஓகேவா அப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
root of 2.65 minus 0.1925 into 10. ஓகேவா அப்போ ரூட் ஆஃப் 2.4575 டாட் 10 போட்டிங்கன்னா என்ன வருது நமக்கு 1.57 into 10 வரும் சரியா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு 15.7 சரியா நெக்ஸ்ட் மெரிட்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் இட் இஸ் ரிச்லி டிஃபைன்ட் அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆல் த அப்சர்வேஷன்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் என்ன இட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் வைட்லி யூஸ்டு மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இட் இஸ் பாசிபிள் ஃபார் அ ஃபியூச்சர் அல்ஜிப்ரிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இட் இஸ் லெஸ் எஃபெக்டட் பை த சாம்பிளிங் ஃப்ளக்சுவேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க த ஸ்கொயரிங் த டிவியேஷன் மேக் ஆல் ஆஃப் தம் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரிங் ஆஃப் டிவியேஷனில் வந்து எப்பவுமே வந்து மேக்கிங் ஆஃப் தம் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காங்க சரியா ஸ்கொயரிங் ஆஃப் டிவியேஷன் டி டேஷ் சரியா சமேஷன் ஆஃப் டி டேஷ் ஸ்கொயர் வந்து எப்பவுமே பாசிட்டிவில் கொண்டு வந்துன்னு சொல்லியிருக்காங்க இட் ப்ரொவைட்ஸ் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிமெரிட்ஸ் இட் இஸ் நாட் ஈஸிலி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இட் இஸ் டிஃபிகல்ட் டு கேல்குலேட்னு சொல்லியிருக்கிறாங்க okay it is affected by the value of the every items in the series ன்னு சொல்லியிருக்காங்க uses it is the best measures of dispersion சொல்லியிருக்காங்க it is widely used in statistics sampling theory and biology ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க ஈஸி வே டு ரிமெம்பர் த ஃபார்முலா ஃபார் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அன்குரூப்டு டேட்டா ஆர் இண்டிவிஜுவல் அப்சர்வேஷனில் நம்ம ஃபார்முலாஸ் என்னன்றதை பாருங்கள் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெத்தடில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரியா டைரக்ட் மெத்தடில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என் சரி இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே டிஸ்கஸ் சீரீஸில் டைரக்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா root of summation f into x minus x bar whole square divided by capital N. This continuous series standard deviation that is equal to root of summation f into mid x minus x bar whole square divided by capital N. சரியா shortcut method. This is step deviation method. Standard deviation that is equal to root of summation f d dash square divided by capital N minus summation f d dash divided by capital N whole square into c. இது discrete seriesல அது d dash ஓடது discrete seriesல என்ன ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா step deviation இது x minus a divided by c. அதே continuous seriesல mostly வந்து discrete series continuous seriesம் வந்து step deviation method யூஸ் பண்ணுங்க ஓகேவா அதுதான் உனக்கு வந்து எல்லா ப்ராப்ளமும் கரெக்டாக ஆன்சர் காட்டும் ஓகேவா ஸ்டாண்டர்ட் அதே வந்து கண்டினியூஸ் சீரிஸில் ஸ்டெப் டிவிஷன் மெத்தட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் எஃப் டி டேஷ் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் என் மைனஸ் சமேஷன் எஃப் டி டேஷ் டிவைடட் பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு சி டி டேஷ் ஈக்குவல் டு மிட் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் த டேர்ம் வேரியன்ஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்டு பை ஆர்.ஏ. ஃபிஷர் இன் 1918. The square of the standard deviation is the variance ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க the variance that is equal to standard deviation square that is equal to sigma square standard deviation ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா standard deviation that is equal to root of variance அதுதான் உனக்கு வந்து ஃபார்முலா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா standard error when more than one sample is drawn from a population the standard deviation for each mean will be found to differ slightly. In theory, the mean of different samples drawn from sample population must be the same or very close to each other, so that the single sample is a reliable true measure of values ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்டாண்டர்ட் எரர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் மோர் தென் ஒன் சாம்பிள் வந்து ட்ரான் பண்ணுற பாப்புலேஷனில் சிக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார் ஈச் மீன் வில் பி ஃபவுண்ட் டு டிஃபர் ஸ்லைட்லின்னு சொல்லியிருக்காங்க இன் தியரி த மீன் ஆஃப் டிஃப்ரெண்ட் சாம்பிள் ட்ரான் ஃப்ரம் த சேம் பாப்புலேஷன் மஸ்ட் பி த சேம் ஆர் வெரி க்ளோஸ் டு ஈச் அதர் so that the single sample is a reliable true measure of the value of the population சொல்லியிருக்காங்க
But in practices, this is not so, and mean of the sample shows variation. The statistical constant which measures the dispersion of the sample means around the total population mean is called a standard error and is obtained by dividing the standard deviation by the sample size ன்னு சொல்லியிருக்காங்க. Standard error that is equal to standard deviation divided by root n ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. Where standard deviation that is equal to standard deviation சொல்லியிருக்காங்க n equal to sample size. சரியா, இதில் இருக்கிற n வந்து என்னமா சொல்லியிருக்கோம் நம்ம என்னமா சொல்லியிருக்காங்க standard deviation that is equal to standard error that is equal to standard deviation divided by root n. Standard deviation that is equal to standard deviation சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க n equal to sample size. சரியா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னமா கொடுத்துருக்கோம் ஓகே என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் த ரிலேட்டிவ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா the standard deviation is the absolute measure of dispersion. It is expressed in terms of units in which the original figures are collected and stated சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா, the standard deviation of weight of the fishes cannot be compared with the standard deviation of the length of fishes as both are expressed in different units ன்னு சொல்லியிருக்காங்க. That is weights in grams and length in centimeters சொல்லியிருக்காங்க. Therefore the standard deviation must be converted into a relative measure of dispersion for the purpose of comparison சொல்லியிருக்காங்க. The relative measure is known as the coefficient of variation சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. This measure is developed by Collie Pearson. If the coefficient of variation of a group is greater இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லுவோம்னா then it is said to be that group is more variable, less stable, the less uniform சொல்லிட்டு சொல்கிறோம். சரியா, the less consistent or less homogeneous or vice versa. This formula is given by என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் த குரூப்போட வேல்யூவோடு உனக்கு வந்து கிரேட்டர் தென்னாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா மோர் வேரியபிள் சொல்லலாம், லெஸ் ஸ்டேபிள் சொல்லலாம், அல்ல லெஸ் கன்சிஸ்டன்ட், மோர் லெஸ் ஹோமோஜினியஸ், வைஸ் வர்சா அப்படின்னு எதை வேணால் சொல்லலாம். சரியா, ஓகேவா. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டிவைடட் பை மீன் இன்ட்டு 100. சரியா, that is CV equal to CV into the coefficient of variation that is equal to sigma divided by x bar into 100 சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேம்மா, என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். The following table gives the wages of the employees in two factories ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. டூ ஃபேக்ட்ரிஸோட எம்ப்ளாயிஸோட வேஜஸ் கொடுத்துருக்காங்க. In which factory there is a greater variation in the distribution of the wages per employee சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஓகேம்மா, ஃபேக்ட்ரி ஏவோடது எம்ப்ளாயிஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஆவரேஜ்னால் என்னம்மா நமக்கு எக்ஸ் பார். சரி, ஆவரேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார். ஓகேவா, அது வேரியன்ஸ்ன்றது என்னம்மா நமக்கு சிக்மா. ஓகேவா, அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆவரேஜ் வந்து எக்ஸ் பார். ஓகேவா, வேரியன்ஸ் வந்து சிக்மா. ஓகேவா, ஃபேக்ட்ரி ஏ. சரியா, coefficient of variation that is equal to sigma divided by x bar into 100. சரியா, சிக்மா வந்து என்னமா வரும் உனக்கு இப்போது சிக்மாவோட ஃபார்முலா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் நம்ம சிக்மா ஈக்குவல் டு உனக்கு என்னம்மா கொடுத்துருக்காங்க த வேரியன்ஸ் ஆஃப் த வேஜஸ் பர் எம்ப்ளாயிஸ் பர் மந்த்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 9 போட்டிங்கன்னா என்னம்மா வரும் நமக்கு 3. ஓகேவா, சிக்மா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 9. அது சிக்மா ஈக்குவல் டு என்னம்மா வரும் நமக்கு 3. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. சிக்மா வந்து என்னம்மா உனக்கு அப்போது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு என்ன வருது உனக்கு அப்போது 3.
அப்போ 3 divided by x average வந்து நமக்கு x bar that is equal to 120 into 100 போட்டிங்கன்னா நமக்கு 2.5 factor b சரியா factor b நம்ம உனக்கு factor b வந்து sigma square நம்ம வந்திருக்கு உனக்கு இங்கே என்ன இருக்குது பாருங்கள் சிக்மா ஸ்கொயர் வந்து 16 அப்போது சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் 16 அப்போது சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 16 நமக்கு அப்போ போட்டிங்கன்னா என்ன வரும் நமக்கு சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னு வருமா நமக்கு ரூட்டும் 4ம் 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன வரும் 4 இப்போ 4 divided by x bar என்னமா உனக்குங்க x bar என்ன வந்து உனக்கு 85 into 100 அப்போ நான் வந்து 4.71 ஓகேவா இப்போ இந்த ரெண்டு ஃபேக்ட்ரி ஏ ஃபேக்ட்ரி பியில் எது வேல்யூ வந்து கிரேட்டர் அப்படின்னா பியோடது கிரேட்டர் ஏவோடது 2.5 தான் வந்திருக்கு பியோடது பார்த்தீங்கன்னா 4.71 since the coefficient of variation factor b is greater there is a greater variation in distribution of wages ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா சரி நெக்ஸ்ட் இல்ஸ்ட்ரேஷன் சேம் இதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து த ப்ரைஸ் ஆஃப் எ பர்டிகுலர் கமாடிட்டிஸ் இன் 5 years in 2 states ஆர் கிவன் பிலோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரம் திஸ் டேட்டா ஃபைண்ட் த ஸ்டேட் விச் ஆட் த மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ரைஸஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க த ப்ரைஸ் இன் தமிழ்நாடு ப்ரைஸ் இன் கேரளா சரி அங்கே வந்து ப்ரைஸஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க 2 ப்ரைஸஸ் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்னமா கொடுத்துருக்காங்க ப்ரைஸஸ் இன் தமிழ்நாடு ப்ரைஸஸ் இன் கேரளான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பார் சரி எக்ஸ் பார் வந்து என்னம்மா உனக்கு எக்ஸ் பார் வந்து அவங்களே கொடுத்துருக்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பார் இதெல்லாம் ஒன்று கொஷினில் கொடுத்துருக்கிறது தான் சரியா அப்போ எக்ஸ் பாரோடது 20ன்னு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷனாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.45 கொடுத்துருக்குறாங்க சிக்மாவோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மாவோடது என்னம்மா கொடுத்துருக்காங்க நமக்கு 2.45 த ப்ரைஸ் இன் கேரளா அதே மாதிரி எக்ஸ் பாரோடது அவங்களே கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் அவங்களே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க கோஷன் ஆஃப் வேரியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 அப்போது சிக்மாவோட வேல்யூ என்னம்மா நமக்கு 2.45 டிவைட் பை எக்ஸ் பாரோடது 20 இன்ட்டு 100 தட் இஸ் ஈக்குவல் டு 12.25 கேரளா பார்த்தீங்கன்னா என்னம்மா இருக்குது நமக்கு அதே மாதிரி கேரளா எக்ஸ் பாரோடது 15 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் 3.69 கோஷன் ஆஃப் வேரியேஷன் தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க வேரியன்ஸ் சரியா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட வேல்யூ தான் நமக்கு வேணும் இல்லையா சப்போஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனோடது என்ன நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேவா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தான் சிக்மான்றது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஓகேவா அப்போ சிக்மாவோட வேல்யூ வேணும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னம்மா ஒன்று ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் தட் இஸ் சிக்மா தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் வேரியன்ஸ் ரூட் ஆஃப் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா அப்போது 3.69 டிவைட் பை 15 இன்ட்டு 100 தட் இஸ் ஈக்குவல் டு 24.6ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி சொல்லலாம் தமிழ்நாடு ஆஸ் இது ரெண்டுத்தில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் பார்த்தீங்கன்னா கேரளா தான் அதனால் தமிழ்நாடு வந்து ரொம்ப மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ரைஸஸ் தான் கேரளாவோட கம்மியாக இருக்குது தமிழ்நாடு சரி அப்போ மோஸ்ட் ஸ்டேபிள் வந்து அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் லோயர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகே இதோட யூசஸ் The coefficient of variation is most useful comparing the variability of several different samples, each with a different arithmetic means. This is because a higher variability is usually expected when the mean increases and the coefficient of variation is a measure that accounts for this variability. Thus, we are conducting a study when air pollution is measured at several sites and wish to compare day-to-day variability at the different sites சொல்லிட்டு சொல்கிறாங்க we might expect a higher variability for the more highly polluted sites. A more accurate comparison could be made by comparing the coefficient of the variation at different sites than comparing the standard deviation சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஓகேம்மா up to this the unit 3 is completed okay remaining only one unit is that is unit 2 okay that's all thank you girls for your kind cooperation okay girls